அங்கே பார்த்தீங்களாக்கா ஒரு எருமாடு 2 எருமாடு. ஏய் இது எருமாடு, அதான்டா காளை மாடு. மாங்காய் மரத்தில் மாங்காய் நெருக்கி பிடிக்கிட்டான். உள்ளே பார்த்தீங்களாக்க எங்கள் பெரியப்பா உள்ளே இருக்காரு. கோடாங்கி எங்கேப்பா இருக்கீங்க? உள்ள எங்கே இருக்கு? இதுக்குள்ளே ஒரு ஆள். இதில் பாதி காய் வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்டு வந்து கரடி சாப்பிட்ருக்கு. இந்த இருக்குல்ல இது ஃபுல்லாமே கரடி கடிச்சு சாப்பிட்ட காய். இது ஃபுல்லாமே இந்த இருக்கு புறமே கரடி சாப்பிட்டது. பத்து முசுறு இருக்குது இதுக்குள்ள. இந்த முசுறு கூடு தெரியுதா? இந்த இருக்கு பாருங்க எறும்பு, இதான் முசுறு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் முசுறாக இருக்குது. மரம் ஃபுல்லாக முசுறாக தான் இருக்குது. அந்த உள்ள ஒரு ஆள் இருக்காரா? அம்மாய் மூஞ்செல்லாம் உங்களுக்கு தெரியல. அந்த இருக்காரு. இந்த 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 கட்டப்பை இதுக்குள்ள போட்டு கொடுங்க. பாய்ஸ் இது வாங்கி வைங்க இப்படியே இப்படி இப்படி அப்படியே சித்தப்பட்ட கட்டப்பையில் வாங்க. ஏன் சித்தப்பா கட்டப்பையை கொடுத்துருக்கலாம் வாங்கடா அதில். உள்ளேருந்து ஒரு ஆள் பிடிங்கி போட்டுட்ருக்கு. அதை அப்படியே மாற்றிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரை தெரியுதுல்ல, அது வந்து செட்டியப்பட்டி டேம், குணத்துப்பட்டி டேம். அது குணத்துப்பட்டியா செட்டியப்பட்டியாடா? அது குறிஞ்சி நகர். குறிஞ்சி நகர். இவர் தான் வந்து இந்த தோட்டத்தோட ஓனரு. இவர் தான். இவரை மீறி இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் வர முடியாது. இந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் வர முடியாது. டேம் காடு தண்ணியில் காஞ்சி போய்கிட்டு. இப்போ தென்னை மரம்லாம் அங்கே இருக்குல்ல, உள்ள தோட்டம் ஆள் இருக்காங்களா? இப்போ தண்ணி இல்லைனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. ஆமாம் நான் பார்த்துருக்கேன்ல, வந்துருக்கு தண்ணி உள்ளே கிடக்காமா. மழை பெஞ்சா தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும். பொறுமையாக போடுங்க. சித்தப்பா சொன்னாரு குட்டிடா ஒழுங்க ஒரு கடையே வைக்கலாமா? என்ன கடை? வாங்கி அந்த இடத்துல பிடிங்கி வைங்க. அம்மா யார் வேணாம்ன்றது இல்லை. நாங்கள் சின்ன வயசில் வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். அங்கே வரைக்கும் இருக்குது தோட்டம். ஃபுல்லாமே கொய்யாத்தோப்பு, எலுமிச்சம். தொட்டிக்குள்ளலாம் நாங்கள் முதல்ல விழுந்து குளிப்போம். சின்ன வயசில் வந்தது. கிணறு உள்ள இருக்கு. கிணத்துல தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு தெரியலையே. எட்டி பார்க்க முடியாது. அங்கே இருக்கு கிணறு. ஃபுல்லாமே மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு 3மே மிக்சடாக வச்சுருக்காரு. இப்போ மாட்டு கொட்டை சும்மா வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் பிடிக்கிட்டா இப்போ அடுத்த மரத்துக்கு பிடிக்க போகிறோம். நான் அந்த மரத்தில் ஓவரா நான் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிக்கிறது எழுப்பிக்கு வந்து என்னை முசுறத்துக்கு அடி வாங்க வர்றாரு ஒரு ஆள். இந்த மரத்தில் ஓவர் முசுறு, இவ்வளோ முசுறு இருக்குது எதிர்பார்க்கல. அப்படியே கூடு கூட வரும். அடியேறும்பா அந்த முசுறாத்தான் இருக்குது. என்னடா பண்ணுற? காயை வந்து பிடிக்கா மட்டையா? பாடுறா இதை எடுத்துக்க பாய்ஸ். இதில் பரவிட்டு வருவான். மரத்தில் பழுத்துருக்கா? இரு நான் வந்து பிடுங்குறேன். இப்போ வாடா நீ சாப்பிடு. இது என்ன காய்? கம்மிங்க காயா கம்மிங்க. ரொம்ப சின்ன சின்ன காயாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன். ஒன்று ஒரு கிலோ இருக்கும் போலையா. இப்படி இதில் வைங்க, பொறுமையாக வைங்க. காய் அங்கே
பூரா கல்லாம காய் கிடக்கு. வந்தா ஏய் நம்ம தோப்பு இந்த குண்டுக்குள்ளே இருக்க உனக்கு நான் கண்ணே தெரியல. அந்த தென்னை மரம் இருக்குல்ல அது எல்லாமே உங்குதா மாமா உங்குதா. மாதுளை வரும் பிஞ்சு காயுமா இருக்குது. வந்தா இன்னொரு மாங்காய் மரம் இருக்குது. அதுக்கப்புறம் கல்லாம காயாக இருக்குது. இந்த வரேன். இது வந்து மாதுளை. இதுடா மாதுளை பெருக்குமா இவ்வளோதானாடா. சித்தப்பாட்ட கேளு மாதுளை பெருக்குமா காயே இவ்வளோதானு. இது ஒரு பழுத்து கீழே விழுந்து கிடக்கு ஃபுல்லாமே. தண்ணி இல்லாமல் கிடக்கு ஃபுல்லாமே. இங்கே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக ஒருத்தருக்கு அடிச்சுட்டு தின்ட்டாரு. ஒரு இதாக இருக்குது சிவப்பு முதல்ல தெரியுதா, உள்ளே இருக்குது தெரியுதா சிவப்பு சிவப்பாக காய். அப்படியே கேட்ச் பிடிக்கிறீங்களா? பிடிங்க. இதான் வாசிமலை. அப்படியே போகும் சட்டையில். வெள்ளை சட்டையை கழட்டாமல் நீங்கள் பூரா கரையாக போகுது. போனால் போயிட்டு போதா துவைக்கிறது நான் தானே. பிடிச்சாச்சு. சூப்பர் கேட்ச். இல்லை பால் வருதா? அதில் ஒரு பால் கூட வரல. நல்லா முத்தி போச்சு. ஆமாம் இரு ரெடி ஆகிட்டு முடிக்கிறது. இழுத்து விடு பாவிச்சு நல்லா. வேமா இழு பாவிச்சு. பிடிச்சிதான் விழுந்துச்சு. ஒன்றும் காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. ஓவர் காற்று.